அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். இது கண்ணதாசன் கலைக்கூடம் அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியோடு இணைந்து வழங்கக்கூடிய திரை காவியங்கள் திறனாய்வு ஸ்பெஷல் ஷோ 39. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் தயாரிப்பில் வந்த முதல் மரியாதை திரைப்படத்தை இன்று நாங்கள் திறனாய்வு செய்ய காத்திருக்கிறோம். 1985ஆம் ஆண்டு தமிழ் திரை உலகின் ஒரு காவிய திரைப்படமாக கருதப்பட்ட படம். இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் உருவான இத்திரைப்படம் நடுத்தர வயதுடைய ஒருவருக்கும் இளம் பெண் ஒருவருக்கும் இடையிலான ஆழமான நட்பையும் காதலையும் மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். நடிகர்களாக இதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், ராதா, வடிவுக்கரசி, சத்யராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இளையராஜா அவர்களின் இசையில் இப்படத்தின் பாடல்கள் இன்றும் ரசிகர்களின் விருப்பமான பாடல்களாக இடம்பெற்றுள்ளது. பூங்காற்று திரும்புமா, வெட்டி வேறு வாசம், இது போன்ற பல சிறப்பான பாடல்கள் கொண்ட திரைப்படம். சிறந்த பிராந்திய மொழி திரைப்படத்திற்கான தேசிய விருதை இத்திரைப்படம் வென்றிருக்கிறது. பாடலாசிரியர் வைரமுத்து மற்றும் பாரதி ராஜா ஆகியோரும் தேசிய விருதுகளை பெற்றவர் என்பது சிறப்பு குறிப்பு. இந்த நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு திறனாய்வாளராக நம்மோடு ஆய்வுரை வழங்க காத்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் மற்றும் பத்திரிகையாளர், இப்படி பன்முக திறமையாளராக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கலை மாமணி மதிப்பிற்குரிய சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். கருத்துரை ஆய்வாளராக இன்று நம்மோடு திரு எஸ்.கே. ராஜேந்திரகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். பாடல்களை பற்றி பேசுவதற்கு இந்த நிகழ்ச்சியின் கருவாக்கமும் உருவாக்கமுமாக இருக்கக்கூடிய கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களும், பாடும் குயில்களாக திரு சாம் டேனியல் அவர்கள், திருமதி கீதம் கனிமொழி அவர்களோடு இணைந்து நானும் ஒரு பாடல் பாட காத்திருக்கிறேன். பாத்திர படைப்புகளை வழங்குவதற்கு கவிஞர் திருப்பத்தூர் வாகித் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். முதலாவதாக சிறப்பு அழைப்பாளரை அழைத்துவிட்டு அவருடைய திறனாய்விற்கு நாம் காத்திருக்கிறோம். அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த அவசியமில்லை என்றாலும் அவரை பற்றிய குறிப்புகளை சொல்வது எங்களுடைய கடமை என்பதால் சித்ரா லக்ஷ்மணன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்பு. திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான இவர் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு பல தமிழ் திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் பல குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார். சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் தனது ஆரம்ப காலத்தில் ஒரு திரைப்பட பத்திரிகையாளராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர். அதன் பிறகு இயக்குனர் பாரதி ராஜாவின் அழைப்பை ஏற்று அவருடன் இணைந்து இவர் பல திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார். பின்னர் அவரது சகோதரர் சித்ரா ராமுவுடன் இணைந்து அவரது அனைத்து படங்களிலும் இணை தயாரிப்பாளராக பணியாற்றியவர். அவ்வப்போது தனது சொந்த தயாரிப்பு திரைப்படங்களில் சில காட்சிகளில் சிறு கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்தும் வந்தவர். 1983ஆம் ஆண்டில் காயத்ரி பிலிம்ஸ் என்ற சொந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதில் முதல் முறையாக மண் வாசனை திரைப்படத்தை தயாரித்தார். இப்படம் வணிக ரீதியான வெற்றிகளையும் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான பிலிம்பேர் விருதையும் வென்றது. மேலும் 1980களில் தமிழ் படங்களுக்கான பத்திரிகை உறவு அதிகாரியாகவும் பணியாற்றியவர். ஒரு நடிகராக உத்தம வில்லன் என்ற படத்தில் நடித்தவர். கமலஹாசன் அவர்களுடன் சூரசம்ஹாரம், பிரபு அவர்களுடன் பெரிய தம்பி, கார்த்திக் அவர்களுடன் சின்னராஜா, இது போன்ற படங்களை இயக்கியவர். ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்தில் இவரது நகைச்சுவை வேடம் பாராட்டுகளை பெற்றது. பாஸ் என்கிற பாஸ்கரன் மற்றும் தீயா வேலை செய்யணும் குமாரு ஆகிய திரைப்படங்களில் இவரது நகைச்சுவை பெரிதும் போற்றப்பட்டது. மேலும் இவரது வாழ்க்கை முழுவதும் லக்ஷ்மணன் பொறுப்பான பதவிகளையும் வகித்து அதிலும் திறம்பட செயல்பட்டு வந்திருக்கிறார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க செயலாளராகவும் 4 ஆண்டுகள் பணியாற்றியவர். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, இந்திய திரைப்பட கூட்டமைப்பு மற்றும் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் நிர்வாக குழு உறுப்பினராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். 2011ஆம் ஆண்டில் தமிழ் சினிமாவின் வரலாற்றை ஆவணப்படுத்தும் 80 ஆண்டு தமிழ் சினிமா என்ற புத்தகத்தையும் வெளியிட்டவர். இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு பாத்திரமான கலை மாமணி சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் தன்னுடைய திறனாய் உரையை வழங்க வருகிறார்கள். வாருங்கள் ஐயா. வணக்கம். இனிய வணக்கம். வணக்கம். முதல்ல தமிழ் அமெரிக்க டிவி ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே காலை வணக்கம், அங்கேயும் காலை வணக்கம் சொல்ல முடியாததுனால மொத்தமாக வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டேன். மிகச்சிறந்த ஒரு அறிமுகத்தை தந்த ஆனந்தி அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி.
சாதாரணமாக இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி குறிப்புகள் எல்லாம் படிப்போம். என்னை பற்றி இந்த அறிமுகத்துக்கே நிறைய குறிப்புகள் எடுத்து தான் ஆனந்தி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தகவலை வந்து முழுமையாக தொகுத்து தந்திருக்காங்க. இனி முதல் மரியாதை படத்தை பற்றி பேசுவோம். இந்த முதல் மரியாதை படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய மல்டி ஸ்டார் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு மல்டி ஸ்டார் படமாக தான் முதல் மரியாதையை நான் பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து முதல் ஸ்டார் அப்படின்னா பாரதி ராஜா இந்த படத்தை உருவாக்கியவர். அடுத்து இந்த படத்துக்கு மிக அழகாக கருத்தாழம் மிக்க வசனங்களை எழுதிய ஆர் செல்வராஜ். இவங்க 2 பேரும் சேர்ந்து படைத்த இந்த படைப்புக்கு உயிரூட்டிய இன்னிசை வேந்தன் இளையராஜா. அதுக்கப்புறம் முத்தாய்ப்பாக முதல் மரியாதை என்ற சொல்லுக்கு முழுமையான தகுதி வாய்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவங்க 4 பேரும் சேர்ந்து படைத்த படைப்பாகத்தான் இதை நான் பார்க்குறேன். இன்றைக்கும் இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வலைதளங்களில் இந்த படத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பல பேர் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன ரொம்பவும் கவர்ந்தது. இந்த படத்தை படைத்தவர் பாரதி ராஜா அப்படின்னாலும், இனி பாரதி ராஜாவே நினைத்தாலும் இப்படி ஒரு படைப்பை தர முடியுமா அப்படின்றது தான் பல ரசிகர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த படைப்பை உருவாக்கியவராலேயே திரும்ப இந்த படைப்பை உருவாக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த படம் எந்த அளவு ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை வந்து ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த படம் 2 காதல் கதை. ஒரு பக்கம் செவிலி, இன்னொரு பக்கம் நடிகர் சிவாஜி கணேசனுடைய அந்த காதல். 2 காதல் கதையை மிக அழகாக பேரலா சொல்லியிருப்பாரு பாரதி ராஜா அந்த படத்துல. இந்த கதாபாத்திரத்துக்கு முதல்ல வந்து பல பேர் பரிசீலிக்கப்பட்டால், அது வந்து நிறைய பேர் நீங்களும் பத்திரிகைகள்லாம் அந்த செய்தியெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனா பொதுவா சொல்லுவாங்க, ஒரு படைப்பு தனக்கானவற்றை தனக்கு யார் யார் வேண்டும் என்பதை அதுவாகவே தேர்ந்தெடுத்து கொள்ளும் அப்படின்னு. அப்படி இந்த படைப்பு தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு நாயகன் தான் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இப்போ இந்த படத்தை எல்லாரும் பார்த்துட்டீங்க. பார்த்ததுக்கு பின்னால அந்த கதாபாத்திரத்தில் யாரையாவது வேறு ஏதாவது ஒரு நடிகரை ஒரு கணமாவது உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுமா பாருங்க. அந்த அளவிற்கு அதாவது நிறைவான ஒரு நடிப்பை இந்த படத்திலே வழங்கியிருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல காட்சிகளில் சிவாஜியினுடைய நடிப்பை பற்றி சொல்ல தேவையில்லை. நடிப்புக்கே இலக்கணம் அவர் தான். அதனால் அவர் சிறப்பாக நடிக்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கதாபாத்திரம் ஏன் ரொம்ப அந்த அளவுக்கு பேசப்பட்டது, சிவாஜியினுடைய நடிப்பு இத்தனை படங்களை தாண்டி சிவாஜி எவ்வளோ படங்களில் என்னென்ன வேடங்கள் ஏற்று நடிச்சிருக்காரு, அவர் ஏற்று நடிக்காத குணச்சித்திர கதாபாத்திரங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு தனியாக பட்டிமன்றமே நடத்தலாம். அந்த அளவுக்கு பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த சிவாஜிக்கு இந்த படம் பெற்று தந்த அந்த புகழ் இருக்க, அது ஒரு தனிப்பட்ட ஒரு புகழாக இருந்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இதுவரையிலே தான் நடித்த கதாபாத்திரங்களிலிருந்து மாறுபட்டு ஒரு புதுவித நடிப்பை இந்த படத்தில் சிவாஜி வெளிப்படுத்தியிருந்தது தான். அதாவது கொஞ்சம் கூட ஒரு ஒரு 1/2% கூட ஒரு மிகை நடிப்பு இல்லாமல் அந்த கதாபாத்திரமாகவே மாறி தன்னுடைய நடிப்பை சிவாஜி இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த மீன் குழம்பு சாப்பிட்ற காட்சி, குயிலி வீட்டில் வந்து மீன் குழம்பு சாப்பிட்ற காட்சி இருக்க, அந்த மீன் அவர் சாப்பிடும்போது ரசிகர்கள் எல்லாருடைய வாயிலையும் எச்சில் வரும். அதாவது எந்த காட்சியுமே ஒரு நடிகர் வந்து உள்வாங்கி கொண்டு சிறப்பாக நடிக்கும்போது அது எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாகவும் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு நடிகர் திலகம் ஒரு உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும். அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும் உங்களுக்கு. கடவுள் வேடத்தை நடித்தா சிவனாக நடித்தால் சிவனாகவே அவரை பார்க்கலாம். நம்ம கிருஷ்ணர் வேடத்தை நடித்தா கிருஷ்ணராக இருப்பார். பாவமன்னிப்பு படத்தினுடைய கதாநாயகனாகட்டும், பாசமலர் படத்தினுடைய கதாநாயகனாகட்டும், எந்த வேடம் ஏற்றாலும் அந்த வேடமாகவே மாறக்கூடிய ஒரு ஒரு வரப்புறது அவர். இதுதான் அது வந்து கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி. அப்படி ஒரு ஆற்றலை வந்து கடவுள் வந்து அந்த கலைத்தாய் நடிகர் திலகத்துக்கு வழங்கியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி தான் இந்த படத்தினுடைய கதாபாத்திரம். ஒரு எளிமையான ஒரு கிராமத்து பெரிய மனுஷன், வேதனைகளையும் வலிகளையும் தாங்கி கொண்டு வாழ்கின்ற ஒரு மனிதன். அவன் வாழ்க்கையில வந்து ஒரு மெல்லிய பூங்காற்றாக வந்து சேர்கிறார் குயில். அவங்களுக்கு இடையே உள்ள அந்த சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் இதெல்லாம் தாண்டி அந்த சொல்லிட்டார் அந்த பொண்ணு அப்படின்றதுக்காக அந்த கல்லை தூக்குறது இருக்குல்ல, அந்த கல்லை தூக்குற இடத்துல நீங்க பார்க்கணும் சிவாஜியுடைய நடிப்பை.
2, 3 முறை முயற்சி பண்ணி முடியாமல் போகும்போது சரி, அதுக்கப்புறம் தீவிர முயற்சிக்கு பின்னால அது ஒரு கட்டத்துல தூக்குற போது சரி, தான் தூக்கியது அந்த பெண் பார்த்து விட்டாள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அவர் முகத்துல பார்த்துக்கணும் ஒரு சின்ன ஒரு சங்கோஜம், அத தாங்க முடியாம அப்படி தூக்கி போட்டுட்டு போவாரே, அது அப்படியே நம்ம மனசுக்குள்ளேயே அப்படி ஒரு குதூகலத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காட்சியாக அந்த காட்சி அமைந்தது என்றால், அதுக்கு காரணம் சிவாஜி அந்த 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 இடத்துல நடித்திருந்த விதம். இப்படி அந்த படம் நெடுக வந்து சொல்லிக்கிட்டே போலாம் எல்லா இடங்களையும். இந்த கதைய பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி இது ஒரு எளிமையான கதையா பார்க்கறதுக்கு தெரிஞ்சாலும், கத்தி மேல் நடக்கிற மாரி ஒரு கதை தான் இது. இந்த படத்தினுடைய ஒன் லைனா பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி மேல் நடக்கிற கதை. இது ஒன் லைனா சொல்லி பார்த்தாவே. ஆனா, அந்த கதைய பாரதி ராஜா கையாண்ட விதம் இருக்குல்ல, ஒரு தேர்ந்த சர்க்கஸ்காரன போல மிக லாவகமாக இந்த கத்தி மேலயே நடந்திருக்காரு பாரதி ராஜா என்று தான் சொல்ல வேண்டும். அதனால தான் இந்த படைப்பு இந்த அளவுக்கு வந்து இன்று வரையிலே பேசப்படுகின்ற ஒரு படைப்பாகவும், பாராட்டப்படுகின்ற ஒரு படைப்பாகவும் இருக்கு. இது வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னிசை காவியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய கதாநாயகன் ஒரு இசைப்பாட்டு பாடுகின்ற ஒரு ஊர் பெரிய மனிதர். இன்னொரு பக்கம் அவருடைய மருமகன் புல்லாங்குழல அப்படியே மிக அழகாக வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞன். இந்த 2மே இந்த படத்துல கூடவே டிராவல் ஆகுது. இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். இசைஞானி இளையராஜா. அவருடைய பங்களிப்பு இருக்கு பாருங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் இன்னொரு நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இன்னொரு கதாநாயகன் அப்படின்னு சொன்னேன்ல, அது மாரி படம் நெடுக அவருடைய இசை சாம்ராஜ்யம் இருக்கு பாருங்க. இது இப்படி ஒரு சமூக படத்துல இந்த அளவுக்கு இசை வந்து பொருந்தி போறதுக்கான வாய்ப்பு அமைவதே கஷ்டம். அந்த வாய்ப்பை மிக அழகாக பயன்படுத்திக் கொண்டார் இளையராஜா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்த அப்படியே என்ஹான்ஸ் பண்ணார். அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எடுத்துச் சென்றது இளையராஜா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. இந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிக்கான பின்னணி இசை சேர்ப்பு நடந்தபோது, இரவு 9, 10 மணிக்கு ஆரம்பிச்சாரு இளையராஜா. முடியும்போது இரவு 2 மணி. அதாவது அதிகாலை 2 மணிக்கு தான் முடிஞ்சது. இந்த உச்சக்கட்ட காட்சிக்கான பின்னணி இசை சேர்ப்பு நடந்தபோது பாரதி ராஜா அங்க இல்ல. அது முடியிற தருவாயில அதான் முடிஞ்சு போட்டு பார்க்குறோம் அந்த இசையோட அந்த படத்த. அப்பதான் வர்றாரு பாரதி ராஜா. பார்க்குறாரு. நான் திரையையும் பாரதி ராஜாவும் மாறி மாறி பார்த்தேன். பாரதி ராஜா கண்லேருந்து அப்படி ஒரு கண்ணீர். அதாவது படைப்பாளியே நெஞ்சுருகி அப்படியே வந்து கண்ணீர் விடுற மாரி ஒரு இசையை அந்த படத்துக்கு தந்திருந்தார் இளையராஜா. அது முடிஞ்ச உடனே அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு இளையராஜாவை பாராட்டினாரு. அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான இசையை இந்த படத்துக்கு அவர் குடுத்திருந்தார். அதன் காரணமா தான் இந்த படம் இன்று வரையிலே பேசப்படுகின்ற ஒரு படமா இருக்கு. அதுவரையிலே பல கதாபாத்திரங்களை ராதா ஏற்று நடித்திருந்தாலும், இந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, இந்த கதாபாத்திரம் வந்து அவருடைய திரை பயணத்திலேயே ஒரு மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும். அத ரொம்ப அழகா உள்வாங்கிக் கொண்டு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த செங்கோடன் கதை சொல்லும்போது கேட்கிற ஒரு பாவமாகட்டும், சிவாஜிய ரசிக்கிறதாகட்டும், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ ரொம்ப அழகா படம் நெடுக குடுத்திருப்பாங்க ராதா. அதே மாரி இந்த படத்துல பேசப்பட்ட இன்னொரு கதாபாத்திரம் வடிவுக்கரசி. இப்படி ஒரு மனைவி மட்டும் நமக்கு ஆச்சரியமே கூடாது அப்படின்னு எல்லாரும் பிரார்த்திக்கின்ற அளவுக்கு அந்த கதாபாத்திரத்த அந்த படத்துல வெளிப்படுத்தியிருந்தார் வடிவுக்கரசின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அசாத்தியமான நடிப்பு திறன். என்னதான் பாரதி ராஜா சொல்லிக் குடுத்தாலும், அத திரையில வெளிப்படுத்தணும் இல்லையா? அப்படியே 100% வெளிப்படுத்தினார். வடிவுக்கரசி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பாருங்க, சிவாஜி அப்படின்ற ஒரு மாமேதையோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவர் பக்கத்துல நடிக்கும்போதே ஒரு சின்ன சின்ன அச்சம் வரும். அதையெல்லாம் தாண்டி அற்புதமா நடிச்சிருந்தார். அந்த கேரக்டர வந்து வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இன்னொரு ஏன்னா இந்த படத்த பொறுத்தவரைக்கும், இவங்க, அவங்க அப்படின்னு தனித்தனியா யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மகளா நடித்த அருணாவும் சரி, எல்லாரும். இன்னொரு பக்கம் வீராசாமி. அவர் வந்து சிவாஜியினுடைய நாடக மன்றத்திலிருந்தே அவருடன் பயணித்தவர். சிவாஜி ஏற்ற படங்கள் எல்லாம் கூட ஏற்று நடித்த ஒரு காலகட்டத்தில் ஏற்று நடித்த நடிகர். அவருக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்றது ஒரு பக்கம் பாராட்டாவும், இன்னொரு பக்கம் மீம்ஸாவும் இன்றைக்கு வந்து பாராட்டப்படுது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கதாபாத்திரத்தை நடித்த வீராசாமி, அந்த தன்னுடைய குரலாலேயே அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டி இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அற்புதமான குணச்சித்திர நடிகர்.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்களை தாண்டி எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்னன்னா, இந்த படத்தில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு, கூடவே இந்த படம் உருவாகும் போது பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நீங்க படமா பார்க்குறீங்க. இந்த படம் உருவான காலகட்டத்துல எப்படிலாம் எல்லாம் நடிச்சாங்க, எப்படிலாம் அந்த காட்சியில பாரதி ராஜா படமாக்கினார் அப்படின்றத பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, அது வந்து இறைவன் எனக்கு குடுத்த வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல நடிகர் சிவாஜியோட ஒரு காட்சி நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அத நினைச்சு பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப பெருமையாக இருக்கு. சிறப்பு சார். நீங்க சொன்ன மாதிரி இந்த கத்தி மேல நடக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா இந்த படம் எடுக்கப்பட்டு சுமார் 40 வருடங்களுக்கு மேல ஆகியும் இத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல ஒரு தொலைநோக்கு பார்வையோட எடுத்த மாதிரி இந்த படத்தை அவர் எடுத்திருக்கிறாருன்னா, இது ஒரு சர்ச்சைக்கு உரிய படமா ஆச்சுன்னா, நடக்கிற கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். அப்ப எவ்வளவு ஒரு துணிச்சலான ஒரு முடிவு. அது எவ்வளவு இளையராஜா அவர்கள் இசையில் அவரே படத்தை தயாரித்து அவரே கண்ணீர் விடுற அளவுக்கு அதுல ஒன்றி போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னீங்க. அவரே நினைச்சா கூட, பாரதி ராஜா ஐயாவே நினைச்சா கூட இது போல ஒரு படத்தை, ஒரு திரை காவியத்தை திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொல்லும்போது எனக்கு சிரிப்பா வந்தது. ஏன்னா நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதெல்லாம் அந்த டயலாக் அடிக்கடி கிண்டல் பண்ண, சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு அது நிறைய சொல்லிக்கிட்டு இருப்போம் நாங்க. வீட்டுல ஏதாவது தம்பி ஏதாவது சேட்டை பண்ணா இந்த டயலாக் தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருப்போம். நீங்க சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் நினைப்பு வந்தது. மிகச் சிறப்பான ஒரு திறனாய் உரை. இனி ஐயா அவர்கள் இன்னும் நிறை உரையில என்னென்ன சொல்ல காத்திருக்கோம். நாங்க அவளோட இருக்கோம். மிக்க நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக இசையும் பாடலும் தொடர்கிறது. கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள் வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில பாடல்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி திரு சித்ரா லட்சுமணன் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவரை நான் நேரா அவருடைய அலுவலகத்தில் சந்திச்ச நாட்களை மறக்க முடியாது. அவ்வளவு இனிமையான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தமிழ் ஆளுமை அவர். இன்றும் அவருடைய இயக்கம் வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கும். குறிப்பாக இந்த படத்துக்கு நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ஐயாவை கூப்பிடணுன்ற எண்ணம் ஏன் வந்துச்சு சொன்னாக்க, இந்த படத்துடைய உதவி இயக்குனராக அவர் இருந்ததுங்கிறது ஒரு கூடுதல் செய்தி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இந்த நிகழ்ச்சியில நேரடியாக பங்கு பெற்றால்தான் முதல் மரியாதைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்னு நினைச்சோம். அதற்காக அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நேராக கூட போய் அழைக்கல, அலைபேசியில் அழைத்த ஒரே ஒரு விஷயத்துக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்துக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் பாடல் பூங்காற்று திரும்புமா. இது இயற்கையின் சாட்சி. பூங்காற்றுங்கிற வார்த்தை இயற்கையின் சாட்சி. காற்று திரும்புமா என்பது காலம் திரும்புமா என்ற கேள்வி. என் பாட்ட விரும்புமா என்பது என் உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியுமா என்று சொல்கிறது. இங்கே காதலன் நேராக காதலியிடம் கேட்கவில்லை, அவன் இயற்கையிடம் கேட்கிறாள். அது நேரடி உரையாடல் அல்ல, உள்ள உரையாடல். இங்கே காற்று ஒரு இயற்கை தன்மை மட்டுமல்ல, அது காலத்தின் சாட்சி. திரும்புமா என்கிற கேள்வி காதல் திரும்பி பார்க்குமா அல்லது கடந்த காலம் திரும்புமா? உள்ளத்தின் மௌன உரையாடல். காதல் இங்கே ரொமான்ஸ் அல்ல, அது ஆறுதல் தேடும் மனம். தாய் மடி பாதுகாப்பு, தாலாட்டு அமைதி. ஒரு பெரிய மனிதன் கூட உள்ளத்தில் குழந்தைதான் என்பதை இந்த வரி சொல்கிறது. ஆகாயம் சுருங்குமா, சூரியன் கருக்குமா? ஒரு எதிர்பார்ப்பு கேள்வி. நம்ம பாசம் தவறானதா? அப்படியென்றால் ஆகாயமே சுருங்கட்டுமே. இந்த சமூக விதிகளுக்கு எதிராக மென்மையான சவால். உள்ளே அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன். மனித வாழ்க்கையின் இரட்டை முகம். வெளியில் மரியாதை, உள்ளத்தில் வலி. இந்த இரண்டு வரிகள் முழு படத்தின் கருத்தை சுருக்குகின்றன. இசையமைப்பு அமைதியான சோக ராகம். இளையராஜா இந்த பாடலில் பெருமையை காட்டவில்லை, அவர் அமைதியை இசையாக்கியிருக்கிறார். படகின் ஓட்டம் மெதுவான ஓட்டம் போல இசையும் மெதுவாக நகர்கிறது. மலேசியா வாசுதேவன் இந்த பாடலில் குரலில் அலங்கரிக்கவில்லை, அவர் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதே நிஜம். என் உள்ளம் தாங்களே என்ற இடத்தில் அவர் பாடவில்லை. அது ஒரு பாடல் போல அல்லாமல் ஒரு மன அழுகை போல் கேட்கிறது. ஜானகி மென்மை, தாய்மை நிழல், நெஞ்சி வருடும் இனிமை. பெண் குயில் நாணுங்க என்ற வரியில் அவர் பிளேஃபுல் இன்னசென்ஸ் கொண்டு வருகிறார். ஆண் குரலில் வலி, பெண் குரலில் ஆறுதல். பூங்காற்று திரும்புமா என்பது ஒரு காதல் பாடல் அல்ல, அது வயதை தாண்டிய பாசம், மரியாதை தேடும் உறவு, தனிமையின் ஒப்புதல், உள்ளத்தின் மௌன உருக்கம். இதோ இந்த பாடலை பாட வருகிறார்
திரு சாம் டேனியல் நமக்காக. பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, ராசாவே வருத்தமா, ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா, ஏங்காதே அத உலகம் தாங்காதே, அடுக்குமா சூரியன் கருக்குமா. என்ன சொல்லுவேன் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கல, இந்த வேதனை யாருக்குத்தான் இல்ல, ஒன்ன மீறவே ஊருக்குள்ளாள் இல்ல, ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. சோகராகம் சோகம் தானே, சோகராகம் சோகம் தானே, யாரது போறது, குயில் பாடலாம் தன் முகம் காட்டலாம், பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. உள்ள அழுகிறேன் வெளிய சிரிக்கிறேன், நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குறேன், உங்க வேஷந்தான் கொஞ்சம் மாறணும், எங்க சாமிக்கு மகுடம் ஏறணும், மானே என் நெஞ்சுக்கு பால் வார்த்த தேனே, முன்னே என் பார்வைக்கு வா வா பெண்ணே, ஏசப்பாட்டு படிச்சேன் நானே, ஏசப்பாட்டு படிச்சேன் நானே, பூங்குயில் யாரது கொஞ்சம் பாருங்க பெண் குயில் நானுங்க, அடி நீதானா அந்த குயில், யார் வீட்டு சொந்த குயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே, நான் தானே அந்த குயில், தானாக வந்த குயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததா உலகந்தான் மறந்ததா. அருமை அருமை அருமை, மிகச்சிறப்பு சார். ரொம்ப சிறப்பாக அமைந்தது. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து கருத்துரை வழங்குவதற்கு எஸ்.கே. ராஜேந்திரகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க சார். வணக்கம் சித்ரா சார். உங்க விளக்க உரை அற்புதமா இருந்தது, அபாரமா இருந்தது. அதாவது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு மரியாதை இருந்ததை அழகா இன்னும் அதிகமா அந்த மரியாதை சேர்த்திட்டீங்க. உங்களுக்கு எங்களது வணக்கங்கள். முதல் மரியாதை யாருக்கு தரணும்? இந்த முதல் மரியாதை தன் வாழ்நாளிலே கனவாக எத்தனையோ இடர்பாடுகளுக்கும் இன்னல்களுக்கும் சிலருடைய கண்டனங்களுக்கும் மனம் தளராமல் நின்று நிலைத்து இதுபோல் இன்னொரு படம் வர முடியுமா என்று நினைக்கும் போது அந்த படத்தினை வெள்ளி விழாவாக்கி வெற்றியாக்கிய நமது இயக்குனர் பாரதி ராஜாவுக்குத்தான் முதல் மரியாதை. நாங்கள் தெரியும் 32 நாள்ல படமாக்கப்பட்டது இந்த படம். இது உண்மைதான் என்று நினைக்கிறேன். சித்ரா சார், நீங்க சொன்னது போல இந்த படத்தை நான் 32 வாட்டி பார்த்திருக்கேன். 32 நாள் தயாரான படத்தை 32 வாட்டி பார்த்திருக்கேன். இளைஞர் காலத்துல வயதான சிவாஜிக்கும் இளவயது ராதாவுக்கு இடையே தோன்றுகின்ற மரியாதை என்ற நேச காதலை அழகாக படம் பிடிச்சிருப்பார் இயக்குனர். இதை பலரும் எதிர்மறையான கருத்துக்களை கூறினாலும்
குறிப்பாக இசையமைத்த இளையராஜா. ஆனால் என்னதான் எதிர்மறையான விமர்சனம் வைத்தாலும் இப்படத்துக்கு உயிர் நாடியாக இருந்ததே அவருடைய இசைதான். அத்தனை பாடல்களும் தமிழ்நாட்டை மட்டுமல்ல, தமிழ் அறிந்த நாடுகளையே கவர்ந்து கொண்டது. குறிப்பாக அந்த ஓப்பனிங் காட்சியில சிவாஜி கடைசி நிமிஷத்துக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த காட்சியில ஒரு ஃப்ளூட் பிஜிஎம் கொடுப்பாரு பாருங்க. அந்த மில்ல அந்த ஓசை, அந்த உயிர் துடிச்சிட்டு இருக்கிறதே காணும். இது மாதிரி யாராவது செய்ய முடியுமா? அத்தனை சாதனை சாம்ராஜ்யத்தில் ஒரு சிறு முத்திரையாக இளையராஜா அந்த இடத்துல வந்திருப்பார். அந்த நெஞ்சு குழிக்குள்ள ஏதோ இருக்குது, அதனாலதான் அந்த உசுறு இழுத்துட்டு கிடக்குதுன்னு உடனே ராதாவை காமிச்சு ராசாவே வருத்தமான அங்கிருந்து அந்த வருத்தத்தை தேடுவாங்க பாருங்க, சிறையில இருக்க ராதா. எப்படி சார் இதெல்லாம் சாத்தியமாச்சு? இளையராஜாவுடைய அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் கூடுவது போல நாங்களும் மிகவும் மதிக்கிறோம். ஒரு ஆறு, அந்த ஆற்றங்கரையில ஒரு சிறு குடிசை, இந்த காவிரி ஆறு சின்னதா அமைதியா ஓடுகின்ற ஒரு கிராமம் தலக்காடு. கர்நாடக மாநிலத்துல மைசூருக்கு பக்கத்துல நமது இயக்குனர் பாரதி ராஜாவின் மனம் கவர்ந்த இடம். இது உண்மைதான். நமது நடிகர் திலகன் சொன்னாரா, இந்த படத்துல வேலை பார்த்த போது இயக்குனரையா கிட்ட கைகட்டி நடிச்சதா அவர் சொல்லியிருக்கார். இதுவும் உண்மையானே. இது அற்புதமான ஒரு விஷயம். அந்த நடிப்பு சக்கரவர்த்தியோடு நடிச்ச அனைவருமே, ஏன் படத்துல நடிச்ச ஆட்டுக்குட்டி, அந்த சிறு பரிசலு, ஆறு, சூரியன், அந்த கல் என்று எல்லாமே நடிக்க வைத்தவர் பாரதிராஜா. 45 வயசுக்கு மேல காதல் வருமா? இந்த கேள்விக்கு காதல் அந்த அனைவரும் ஆம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த ஒவ்வாத காதலை கூட ஏற்றுக்கொள்ள வைத்தவர், சில மனிதர்களின் மனங்களை திறந்து காட்டியவர் நமது இயக்குனர் பாரதிராஜாவும் அதில் ஈடுபட்ட அனைத்து கலைஞர்கள் தான். இப்ப ஒரு காலத்துல இளசுகள் பருவ காதல்ல தோற்றப்ப அந்த கூம்பு வடிவ ஸ்பீக்கர்ல பாடுகள்லாம் கேட்டிருக்கோ, திரும்பி போய் அந்த மைக் செட்டுக்காரங்கிட்ட, ஐயா மறுபடியும் இந்த பாட்டை நாங்க போடுங்கன்னு கேட்டதை நான் கண்ணார பார்த்திருக்கேங்க ஐயா. அவ்வளவு அற்புதமான பாடல்கள். பேசும் மொழி மட்டும் அந்த வட்டார மொழி அல்ல, பாடும் பாட்டுல கூட அந்த வட்டார சொற்களை பயன்படுத்தி இருப்பாங்க. அது ஒரு அற்புதம். இந்த கதை, திரைக்கதை, வசனம் செல்வராஜ் ஐயாவுக்கு ஒரு இன்னொரு மரியாதை. அந்த வட்டார சொல்லை அவருக்கு பயன்படுத்த உதவியவர் கி ராஜநாராயணன் என்பது உண்மைதானே. குருவி, சிட்டுக்குருவி, ராசாவே உன்னை நம்பி வந்த அந்த சிட்டுக்குருவி கிளி இருக்குதுன்னு சொல்லி அந்த நிலாவை கையில தந்து விட்டு ராசா கிட்ட பூங்காற்று திரும்புமா என கேட்டு திரும்ப திரும்பிய பூங்காற்றிலே வெற்றிவேறு வாசத்தை ஏறாத மலைதனிலே ஏற்றிவிட்ட ஒரு அழகுதானே. இந்த ஒரு காவியத்தை நாங்கள் திறனாய்வு செய்வது விருதுகளை அள்ளி குவித்த ஒரு திறனாய்வு, ஒரு திரைப்படத்துக்கு மறுபடியும் விருதுகள் சேர்ப்பது போல இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். 1985 ஆண்டு வெண்தாமரை சிறந்த பாடலாசிரியராக வைரமுத்து, அதே ஆண்டு 1986 அதே ஆண்டு சிறந்த வட்டார திரைப்படமான முதல் மரியாதை தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த 33 பிலிம்பேர் விருதுகள் சிவாஜி மற்றும் ராதாவுக்கும் கொடுக்கப்பட்டது. வருடங்கள் கணக்கே இல்லாமல் தமிழ் மக்கள் மனதின் விருது வந்த கூட முதல் படமாக அந்த படம் தான் என்றும் நிலைத்து நிற்கிறது. அழகான இடங்களை, குறிப்பாக அந்த ஆத்துமேட்டு காட்சியிலே சூரியன், சிவாஜி, ராதா, அந்த மரங்களை இவர் அழகாக படம் பிடித்து அற்புதமாக நமது இயக்குனருக்கு உதவியவர் ஒளிப்பதிவாளர் கண்ணர். நம்ம இயக்குனருக்கு பிடிச்ச இன்னொரு இடம் ஸ்ரீரங்கப்பட்டினம் தெரு, கர்நாடகாவில் உள்ள வெல்லஸ்லி பாலம். அந்த பாலத்தில் தான் இந்த நிலாவைத்தான் கையில பிடிச்ச பாடலும் சரி, செந்தூரப்பூவே பாடலும் சரி, நாடோடி தென்றலே வருகின்ற மணியே மணிப்பிலும் சரி, வேதம் புதியிலே வருகின்ற இன்னொரு பாடலும் சரி, அற்புதமாக படம் பிடித்திருப்பார் இயக்குனர். அது ஒரு பாழடைந்த பாலம் தான், அதிலும் ஒரு அழகாக காட்டியிருப்பார். அற்புதமான ஒரு விஷயம். சார் சொன்னது போல எல்லாரோட நடிப்பையும் தூக்கி சாப்பிட்டவர் வடிவுக்கரசி. இந்த வேடம் என்று முதலில் தயங்கினாலும் அவர் நமக்கு நடிக்கும் போது அதை அப்படி விட்டுவிட்டு பிரமாதமான வட்டார வழக்கு சொல்லிலே வைவதும், திட்டுவதும், ஏசுவதும், கணவனை அவமதிப்பதும் ஒரு தேர்ந்த பக்குவப்பட்ட நடிகாக மிளிர்கிறார். இந்த படம் வெற்றி பெறும் என்று படப்பிடி குழுவினரே நம்பவில்லை. சித்ரா சார் நம்பியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் யாரையும் விட ஒவ்வொரு பிரேமையும் செதுக்கி சிலையாக வடித்த பாரதி ராஜாவும் துணை இயக்குனராக இருந்த இளவரசு சார்களும் நம்பினார் என்று ஒரு கேள்வி. நமது சித்ரா சார் சொன்னது மாதிரி கத்தி மேல் நடந்து அருமையாக இயக்கியிருப்பார் இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா. சிறு துளி தவறினாலும் அதன் அதல பாதாளத்தில் விழுந்திருக்கும். ஆனால் மலையுச்சில் ஏற்றிய விளக்காக மாற்றிவிட்டார் பாரதி ராஜா. சிவாஜி இறக்கும் போது ராதாவை இயக்க வச்சிருக்கலாம் அந்த கிளைமேக்ஸ். ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. ராதா ரயிலில் திரும்பும் போதுதான் இறக்கிறார். இது ஒரு வித்தியாசமான ஆனால் மனதில் நிற்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ். எப்படி யோசித்தார்களோ என்று தெரியவில்லை.
படத்திலே மனதில் தொட்ட சில காட்சிகள். தொட்டலை கிள்ளிவிட்டு குழந்தையையும் அளவிட்டு அவங்க அம்மாவை ஆறாரோ ஆறீரோ என்று பாட வச்சு, ஆறடிச்சு நீ எழுத, அடிச்சவங்க பேரை சொல்லி எழுது, மாமா அடிச்சாரோ என பாட வைக்கின்ற இடத்திலே இந்த சிவாஜியினுடைய ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஒரு தானே தன்னானே என பாடுகின்றதிலே பச்சை உடம்புக்காரி உன்னை பாட வச்சம் பாத்தியான்னுங்கிற குறும்புக்கார சிவாஜியை அழகா கொண்டு வந்திருப்பார். இது போக அந்த நெல்லு விளைஞ்சதை அதிகமா அவங்க விளைஞ்சவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த இடத்துல வடிவுக்கரசி சிவாஜியை ஏசுவதும் அவமானப்படுத்தியும் சிவாஜி கூனி குறுகி நிற்கும் போது அதை ஓரத்துல நின்று ராதா வருத்தப்படுகின்ற அந்த உணவு பூர்வமான காட்சி. ஐயா நிறைய சொன்னார் ராதா பத்தி. அந்த ஒரு இடம் என் மனசுல இன்னைக்குமே நிக்கிறது. அப்பதான் முதல் முறையாக அவருக்கு சிவாஜி மேல ஒரு மரியாதை அரும்புகிறது. அருமையான காட்சி. இந்த ராதிகாவின் குரலில் தான் ராதா இதுல பண்ணுவார். இந்த கல்ல தூக்குனா உங்களை கட்டிக்கிறேன்னு சொல்றது, அதற்காக சிவாஜி முயற்சிப்பதும், தூக்கிய பிறகு அது ஒரு சந்தோஷத்தை காமிப்பதும் மிக மிக சிறப்பு. ராசாவும் உன்ன நம்பி இந்த ரோசாப்பும் இருக்குதுங்க. அந்த காதலை ராதாவின் கண்கள் அழகா காட்டும். இந்த ஒரு காதல் அழகா காட்டும். அற்புதமா இருக்கும். எந்த கோட்டைக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நீ நினைச்சியோ அந்த கோட்டைக்கே ஆபத்து வந்துருச்சுனா என்று ராதா சொல்லுவாங்க. எப்ப சிவாஜி மனைவி பொன்னாத்தாவை தேடி வர சத்யராஜ ஊருக்குள்ள விட்டா சிவாஜியின் மரியாதை கெட்டுவிடும். அதை தடுக்கவே 20 வருஷமா இந்த விடுகதைக்கு இப்பத்தான் விடை கிடைச்சிருக்குது. அந்த ஆத்து தண்ணியிலேயே இந்த விடையை நான் அழித்துவிட முடிவு செய்கிறேன். ராதா தான் மரியாதை வச்சிருக்கிற மனிதனின் மரியாதைக்கு கேடு விளைவிக்க வந்தவனை கொலை செய்து விடுகிறார். தனக்காக அவர் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்ததை அறியும் வேளையிலே இருவரும் போட்டி போட்டுக் கொண்டு நடிப்பார்கள். படத்தை உருவாக்கும் போது கூடவே இந்த பாக்கியத்தை சார் பெற்றதாக சொன்னார். அதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். இளம் வயது காதல், அதனால் வரும் பிரச்சனைகள், அதை கெடுக்கும் வில்லன்கள், அடுத்த கிளைமேக்ஸ் என நிறைய பார்த்தாகிவிட்டது தமிழ் சினிமா. திகட்டாத பொருள் காதல் தான். ஆனால் நடுத்தர வயது ஆணுக்கும் இளம் பெண்ணுக்கும் இடையே உருவாகின்ற களங்கமற்ற நேசத்தை பற்றி பேசாத தமிழ் சினிமாவை இதையெல்லாம் தகர்த்து கொண்டு பேச வைத்த பாரதி ராஜா எனும் மாபெரும் கலைஞரால் நம்மை பெருமை கொள்ள வைத்து 1985 வெளிவந்து 41 வருடங்கள் ஆன பின்னும் நம்மை பேச வைக்கின்ற முதல் மரியாதை திரைப்படத்தை உருவாக்கிய கலைஞர்களுக்கு எங்கள் முதல் மரியாதையும் வணக்கங்களும். மிகச் சிறப்பு. ரொம்ப நிறைய விஷயங்கள், அதுவும் குறிப்பாக நீங்கள் ரசித்த காட்சிகளை எல்லாம் கிட்டத்தட்ட 32 முறை நானும் இந்த படத்தை பார்த்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் உங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் எடுத்து சொன்னது மிகச் சிறப்பு. தங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துகள் சார். மகிழ்ச்சி. அடுத்ததாக இசையும் பாடலும் தொடர்கிறது. கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள் வாங்க சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எத்தனையோ திரைப்படங்கள், எத்தனையோ திரைப்பாடல்கள் கொடிகட்டி பறந்த இந்த தமிழ் திரையில இந்த படத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. என்னவென்றால், ஒரு திரைப்படத்தில் வருகின்ற பாடல்களுக்கு அந்த திரைப்படத்தில் பாடல் எழுதியவரே தனிப்பட்ட முறையில் முன்னுரை தந்து அது ஒரு ஆடியோவாக வந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே ஒரு படம் தான் சார். கரெக்டா சார் சித்ரா சார்? சரியா? அதாவது அந்த நேரத்துல பட்டி தொட்டி எங்கும் இந்த படம் எவ்வளவு வெற்றி பெற்றதோ அதே போல அந்த 6 பாடல்களுக்கும் அவர் கொடுத்த முன்னுரையோடு அவருடைய குரலோடு வந்த அந்த ஒரு ஒளிப்பதிவு இருக்கு இல்லையா, மறக்கவே முடியாது. அவ்வளவு கனமாகவும் இருக்கும். அது வழக்கமாக யார் வேணாலும் பேசக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த எழுதிய அந்த பாடலாசிரியர் தன்னுடைய உணர்வுகளையும் இணைத்து ஒவ்வொரு அந்த காட்சி அமைப்பையும் விளக்கி கொடுத்த அந்த விஷயத்துக்காக வைரமுத்து அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம் அனைவரின் சார்பிலே தனிப்பட்ட முறையிலும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். வெட்டி வேறு வாசம். வெட்டிவேர் என்பது மண்ணின் அடியில் இருக்கும் வேர். அது வெட்டினால் மனம் வீசும். காதல் வெளியில் தெரியாது, அது உள்ளத்தின் அடியில் இருக்கும். ஆனால் ஒரு நாள் நினைவுகள் அதை வெட்டும். அப்போது வாசம் பரவும். சொல்லாத வலி. இந்த பாடல் வெளிப்படையாக சோகமாக இல்லை, ஆனால் அது ஒரு முடிவை உணர்த்துகிறது. காதல் முழுமை பெறவில்லை, ஆனால் அது மறையவும் இல்லை, அது நினைவாக மாறுகிறது. நாட்டுப்புற நதியாக இசை மாறுகிறது. இந்த இசை மெல்லிய தாளம், மீளும் மெட்டு, ராகத்தின் நிழல்கள் இவையெல்லாம் இணைந்த ஒரு கலவையாக இளையராஜா அவர்கள் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. இளையராஜா அவர்கள் இந்த படத்தை பத்தி அண்மையில கூட யூடியூப்ல பார்த்தேன். இந்த படத்துல இசையமைத்ததை தான் ஒரு பெரிய
பொருட்டாக நினைக்கல, அது எனக்கு அவ்வளவா திருப்தியா வரல அப்படின்னாரு. அதாவது இவ்வளவு அருமையா நேர்த்தியா கொடுத்த அந்த மேதை என்ன சொல்றாரு, இன்னும் கொடுக்கணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய உள்ளம் தெரிகிறது. ஆனாலும் அருமையான பாடல்கள். புல்லாங்குழல் வந்து நினைவை மீட்டுகிறது, மென்மையான தவில் இதய துடிப்பை காட்டுகிறது, ஸ்ட்ரிங் பின்னணி அடக்கப்பட்ட உணர்வை நமக்கு அங்கே புலப்படுத்துகிறது. குரலில் எல்லாத்துலயும் எதிரொலி சுத்தமா இருக்கும். முக்கியமான விஷயம், உடைந்த காதலின் மனம், மறக்க முடியாத நினைவு, மண்ணோடு கலந்த பாசம், சமூக எல்லைகளை தாண்டிய உறவு. இது சோக பாடல் அல்ல, நினைவின் வாசனை என்றால் மிக இல்லை. இதோ கனிமொழி அவர்கள் பாட வருகிறார். பாடலாம். விட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், விட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மாடி. விட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். பச்சை கிளியோ தொட்டுக்கிருச்சி, இச்சை கிளியோ ஒத்துக்கிருச்சி. பச்சை நெருப்பு பத்திக்கிருச்சி, பச்சை மனசு பத்திக்கிருச்சி. கைய கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது, காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கு சுத்தாது. சாமி கிட்ட கேளு யாரு போட்ட கோடு, பஞ்சுக்குள்ள தீய வச்சு பத்த வச்ச வகை யாரு. விட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே. விட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். உன்னை கண்டுனா சொக்கி நிக்கிறே, கண்ணுக்குள்ள நான் கண்ணி வைக்கிறே. சொல்லாமத்தான் தத்தளிக்கிறே, தாளாமத்தான் தள்ளி நிற்கிறே. பாசமுள்ள தர்மா இது பாவம் என்று சொல்லாது, குருவி கட்டும் கூட்டுக்குள்ள குண்டு வைக்க கூடாது. புத்தி கெட்ட தேசம் போடி வச்சு பேசும், ஜாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம். விட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மாடி. வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். தேங்க்யூ. அருமை அருமை. அது அப்படியே அந்த கமகம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பாக இருந்ததுமா, நன்றி. அடுத்து இசையும் பாடலும் மீண்டும் தொடர்கிறது. மீண்டும் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். இந்த பாடலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. வழக்கமா நம்ம நிகழ்ச்சியில வந்து வெறும் ஆர்கனைசராகவும் இந்த தொகுப்பாளினியா இருக்கக்கூடிய அன்புடன் ஆனந்தி முதல் மரியாதைன்னு சொன்ன உடனேயே இந்த பாடலை தான் பாடுவதாக கேட்டாங்க. அது வந்து பெரிய விஷயம் இல்லை. அவங்களுடைய பன்முக திறமைகள் நான் அறிவேன். அதனால் வந்து அவங்க திறமைகள் மேல இருக்க நம்பிக்கையினால் உடனடியாக நம்ம வந்து சரி சொல்லிட்டோம். ராசாவே உன்னை நம்பி இந்த பாட்டு ஒப்படைப்பு என்ற உணர்வு. ராசா என்பது ஒரு காதல் அழைப்பு மட்டுமல்ல, அது மரியாதை, உயர்வு, முழு நம்பிக்கை. நம்பிக்கை காதலை விட உயர்ந்தது. காதல் பல நேரங்களில் உணர்ச்சி மட்டுமே, ஆனால் நம்பிக்கை என்பது தீர்மானம். அவள் சமுதாயத்தை விட அவனை தேர்வு செய்கிறாள், அவன் பயத்தை விட பாசத்தை தேர்வு செய்கிறாள். இந்த பாடலில் வெளிப்படையாக அழுகை இல்லை, ஆனால் வரிகளின் அடியில் ஒரு ஏக்கம் இருக்கிறது. என்னை காதலிக்கிறாயா? அவன் சொல்கிறான், நான் உன்னை நம்பி இருக்கிறேன். இந்த ஒற்றை வாக்கியம் அவளின் வாழ்நாள் தீர்மானம்.
எஸ் ஜானகி இந்த பாடலில் குரலை மென்மையாக பயன்படுத்தியிருக்கிறார். தாழ்ந்த ஸ்ருதி தொடக்கம், மென்மையான உச்சரிப்பு, உணர்ச்சியை அடக்கி வெளிப்படுத்தும் பாணி. ராசாவே என்ற முதல் சொல்லிலேயே அவள் குரலில் ஒரு மரியாதை உள்ளது. அது காதலின் கூச்சல் அல்ல, மன அமைதியின் அழைப்பு. தன்னம்பிக்கை, அன்பு, அமைதி, அந்த முகபாவனைக்கு ஜானகி குரல் சரியாக அமைகிறது. அவள் சோகத்தில் பாடவில்லை, உறுதியில் பாடுகிறாள். ராசாவே உன்னை நம்பி என்பது ஒரு காதல் பாடல் அல்ல, அது ஒரு நம்பிக்கை அறிக்கை. சமூக அங்கீகாரம் இல்லாத உறவு, ஆனால் உள்ளத்தில் முழு மரியாதை. பயம் இருந்தாலும் பாசம் வலிமை. இந்த பாடல் காதலை சொல்லவில்லை, அது நம்பிக்கைதான் உண்மையான காதல் என்பதை சொல்கிறது. இதோ நம்ம ஆனந்தி. நன்றி சார், மிகவும் சிறப்பு. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க. வந்து சொல்லாத உறவ இவ நெஞ்சோடு வளர்த்தா, அது தப்பான கருத்தா, தண்ணீரில் எழுத்தா. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, பழச மறக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக, தரும மகராசா தலைய கவுந்தீக, களங்கம் வந்தா என்ன பாரு, அதுக்கும் நிலான்னுதான் பேரு. அடமந்தையில நின்னாலும் நீ வீர பாண்டி தேரு. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, காதுல நரைச்ச முடி கன்னத்துல குத்துது குத்துது, சுழியில படகு போல என் மனசு சுத்துது சுத்துது. பருவம் தெரியாம மழையும் பொழிஞ்சாச்சு, விவரம் தெரியாம மனசும் நனைஞ்சாச்சு, உனக்கே வச்சிருக்கே மூச்சு, எதுக்கு இந்த கதியாச்சு. அட கண்ணு காது மூக்கு வச்சு ஊருக்குள்ள பேச்சு. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க. வந்து சொல்லாத உறவ இவ நெஞ்சோடு வளர்த்தா, அது தப்பான கருத்தா, தண்ணீரில் எழுத்தா. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. நன்றி நன்றி. அடுத்ததாக திரைக்காவிய திறனாய்வு நிறைவுரை வழங்குவதற்கு மீண்டும் கலைமாமணி சித்ரா லட்சுமணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப அருமையா பாடினீங்க. நன்றி சார். இந்த முதல் மரியாதை படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெளியான காலகட்டத்திலிருந்து இன்று வரை எவ்வளவோ பாராட்டுக்களை இந்த படம் சந்தித்திருக்கிறது. இந்த படத்தை பற்றி நிறைய பேசாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பல பேர் இன்று வரையிலே பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நாமளே இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பாக இந்த படம் இருக்கு. இந்த படத்தினுடைய பாடல்களை பற்றி சொல்லும்போது குறிப்பாக மலேசியா வாசுதேவனை சொல்லி ஆகணும். அவரும் எத்தனையோ படத்தில் பாடியிருக்காரு, பல நூறு பாடல்களை பாடியிருந்தாலும் இந்த பாடல் இருக்குல்ல, இந்த படத்துடைய பாடல்கள் அவ்வளவு இந்த இதயத்திலிருந்து வந்த குரலாக நான் பார்க்கறதில்ல. அவரும் சரி, ஒரு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசையில
இளையராஜா, வைரமுத்து, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானி 4 பேரும் சேர்ந்து ஒரு சங்கீத சாம்ராஜ்யத்தையே நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு படம் அதுக்கான எல்லாத்தையும் தேடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து அமைஞ்சாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. இந்த பட உருவாக்க அதை பற்றி கொஞ்சம் நாளைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து பாரதி ராஜா சிவாஜி வச்சு உருவாக்க திட்டமிட்டு இருந்த படம் இது இல்லை அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஓமர் முக்தார் படத்தை நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். பாரதி ராஜா எல்லாரும் அந்த படத்தை பார்த்ததுலேருந்து மிகப்பெரிய பாதிப்பு அந்த படம் பாரதி ராஜா ஏற்படுத்தியிருந்தது. அதனால நடிகர் திலகம் சிவாஜியை வைத்து ஓமர் முக்தார் மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய முதல் எண்ணமா இருந்தது. அதுக்கான கதை திரும்ப திரும்ப பேசி 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 பார்த்தா அப்போ அந்த படத்துக்கு அவர் வைத்திருந்த பெயர் வந்து முதல் மரியாதை இல்லை, பசும் பொன். அதை வந்து பின்னாலே சிவாஜி வச்சு எடுத்தார் அதே பேர் ஒரு படத்தை அப்படின்றது வேறு விஷயம். அந்த கதை பேசி பேசி பார்த்தபோது சரியா அமையலை. அதாவது இப்படி ஒரு முதல் மரியாதை அப்படின்ற ஒரு காவியம் உருவாக வேண்டும் என்பதற்காகவே அமையலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உருவாயிருந்தா அந்த கதை வேறு திசையில் பயணப்பட்டிருப்போம். அதுக்கு பின்னால் அமைஞ்சது தான் இந்த முதல் மரியாதை திரைப்படம். இந்த முதல் மரியாதை படத்தில் சிவாஜி நடித்ததும் சரி, சிவாஜியை பாரதிராஜா இயக்கியதும் சரி, பக்கத்தில் இருந்து பார்த்தேன் அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவாஜி மாதிரி ஒரு பரந்த மனது கொண்ட ஒரு நடிகரை பார்க்கவே முடியாது. நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய திரைப்படத்தில் நேர்ந்த அனுபவத்தை, நான் தயாரித்த 2வது திரைப்படம் வாழ்க்கை. அந்த திரைப்படத்துடைய படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிந்ததற்கு பின்னால படமும் ஏறக்குறைய தயாராகிட்டு இருக்கு, வெளியிட்டுருக்கு. அந்த அளவுக்கு படம் முடிஞ்சிருச்சு. ஒரு முறை நடிகர் சிவாஜி கணேசனை பார்ப்பதற்காக நான் போயிருந்தேன். ஒரு படத்தினுடைய பூஜை நினைக்கிறேன், அவருடைய படத்தினுடைய பூஜை. அதுக்கு போனேன். அப்போ சிவாஜியை மேக்கப் ரூமில் சந்தித்து பேசிட்டு இருந்தேன். எப்படி இருக்கு படம் பார்த்தியா அப்படின்னு கேட்டார் சிவாஜி. பார்த்தேன் சார், ரொம்ப நிறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் சரி, படத்தில் ஏதாவது ஒரு காட்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு உனக்கு தோணினா சொல்லு, நான் திரும்ப கூட நடிச்சு தரேன்னார் சிவாஜி. இது சம்பிரதாயத்துக்காக சிவாஜி சொன்ன வார்த்தை அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கக்கூடும். அது இல்லை அப்படின்றது எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. அவர் இப்படி சொன்ன உடனே நான் என்ன சொல்லியிருக்கணும், அதெல்லாம் இல்லை சார், எல்லா சீனும் பார்த்தேன், சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். எனக்கு அந்த படத்தை பார்த்தபோது ஒரு காட்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எமோட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணிச்சு. அதை வந்து இந்த இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த இப்போ இருக்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டிலாம் இல்லை. அதனால சிவாஜிட்டு இல்லை சார், ஒரே ஒரு காட்சி மட்டும் எனக்கு அப்படி தோணுது, நீங்கள் திரும்பி நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன். வேறு யாராக இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, இல்லைப்பா நீ திரும்ப அந்த படத்தை போட்டுப்பாரு, நல்லா தான் இருக்கும், அதை மீறி உனக்கு அப்படி தோணுச்சுன்னா டேரக்டரை கேட்டுப்பாரு, அப்படியே உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன சொல்லு, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதையே வச்சுக்க, ரொம்ப நல்லா இருக்கும் பாருன்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருப்பாங்க. சிவாஜி அதெல்லாம் பண்ணவே இல்லை. அப்படியா அப்படின்னா சொல்லு, திரும்ப செட்டப் போடு, நான் வந்து நடிக்கிறேன்ட்டார். யோசிச்சு பாருங்க. எனக்கு அது 2வது படம், சிவாஜிக்கு 242வது படம். சொன்ன மாதிரியே செட்டப் போட்ட வந்து நடிச்சு கொடுத்தார் சிவாஜி. அவருடைய நடிப்பு திறனுக்கு முன்னாடி நான் வந்து தூசி கூட இல்லை. என்னுடைய ஒரு இந்த விமர்சனத்துக்கு அது நிஜமாவே அவருக்கும் அப்படி தோணிச்சா, இல்லை இவன் சொல்றானதுக்காக நடிப்போன்னு நடிச்சாரான்னு தெரியாது எனக்கு. அப்படி நடித்து கொடுக்கறதுல என்ன மாதிரியான ஒரு பெருந்தன்மை. அது மாதிரிதான் பாரதி ராஜாவோடு நடந்த முதல் நாள் படப்பிடிப்பு சம்பவம். பாரதி ராஜா நடிகர் சிவாஜி பார்த்து தான் சினிமா உலகத்துக்கே வந்தவர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே பாரதி ராஜா இப்படி தலையை பிச்சுக்கிறார், அப்படி தலையை பிச்சுக்கிறாரு, என்ன புரியல எனக்கு. பக்கத்தில் போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். சிவாஜி அன்றைக்கு காலையில் வந்து படப்பிடிப்பு வரும்போது ஒரு விக்கு வச்சுன்னு வந்திருந்தார். அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் எல்லா படத்துலையும் விக்கு வச்சு தான் நடித்தார். இவர் தலையை இப்படி போய் சொல்கிறார், என்ன சார், இல்லை எனக்கு அந்த கெட்டப்பே பிடிக்கல, என்ன பண்ணது தெரியல எனக்கு, நீ போய் சிவாஜி கிட்ட சொல்லி இந்த கெட்டப் நல்லா இல்லை, வேற மாதிரி இந்த விக்கெல்லாம் தூக்கிட்டு மேக்கப்லாம் இல்லாமல் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு தலை வாரிட்டு வந்தாருன்னா அப்படி இருக்கும், அது மாதிரி வரணும், நீ போய் சொல்லுன்னார். நான் சொன்னேன், சிவாஜிக்கும் எனக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குது, ஏறக்குறைய தன்னுடைய தம்பி மாதிரி தான் என்னை பார்க்குறார் சிவாஜி. ஆனால் அதுக்காக இந்த படத்துக்கு நான் போய் இப்படிலாம் சொன்னால் நல்லா இருக்கும், யோசிச்சு பாருங்க. இந்த படத்தின் இயக்குனர் நீங்கள்,
நீங்க சொன்னாதான் நல்லா இருக்குமே தவிர நான் சொன்னா நல்லா இருக்காது அப்படின்னு. கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி போலாமா அப்படின்னு கூப்பிட்டாரு. சிவாஜி தங்கி இருந்த இடத்துக்கு நாங்கள் 2 பேரும் போறோம். இவரை பார்த்த உடனே ஏதோ ஒரு சின்ன குழப்பம் இருக்கு அப்படின்றத சிவாஜி புரிஞ்சுக்கிட்டாரு. எத்தனை பேர் பார்த்துருக்காரு இந்த உலகத்துல, எத்தனை மன உணர்ச்சிகளை படித்தவர் அவர். அவருக்கு தெரியாதா என்ன இவர் ஏதோ குழப்பத்துட்டு இருக்காரு. என்ன பாரதி, என்ன விஷயம்னா, இல்லைண்ணே அது சொல்லு என்ன, இல்லை இந்த மேக்கப் எல்லாம் இல்லாம அப்படியே நீங்க குளிச்சு தலை வாரிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாத்திரத்துக்கு எனக்கு தோணுது. அப்படியா, இந்த மேக்கப் மேல ஊருக்கு அமிச்சிடலான்றியா? இல்லைண்ணே அப்படின்னு பாரதி எவ்வளோ சமாளிச்சாரு. அதுக்கப்புறம் சொன்னார், உனக்கு இதுதான் வேணும்னா காலையில என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, என்ன பிரச்சனை, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட நடிக்க வந்திருக்க ஒரு நடிகன், அவ்வளவுதான். சிவாஜி கணேசன் யார் சொல்வா? அப்புறம் அங்கேயே நாங்கள் கமலா அம்மையார் சமைச்சு போட நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம். மறுநாள் கார்த்தால பாரதி ராஜா எப்படிப்பட்ட ஒரு மலைச்சாமி எதிர்பார்த்தாரோ அந்த மலைச்சாமியாகவே வந்து நின்றார் அந்த நடிப்பு சாமி சிவாஜி. இதுதான் சிவாஜி. அதாவது ஒரு நடிகன் என்பவர் எப்படி தன்னை இந்த இயக்குனர்கிட்ட, இந்த படைப்பாளிகிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றத இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாடம் அது. அப்படி தன்னை முழுமையாக ஒப்படைச்சனால தான் அப்படி ஒரு படைப்பை உருவாக்க முடிஞ்சது. இந்த படத்தை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். எப்பவுமே படம் உருவாக்கத்தும் போது நமக்கு அந்த படத்து மேல ஒரு ஈடுபாடு இருக்கும். அதை தாண்டி இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நம்மளால அவ்வளவு எளிதில் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. இந்த படத்தை பற்றிய நம்பிக்கை எங்களுக்கு முதலாக விதைத்ததுன்னா அது வந்து ஒன்று சிவாஜி, இன்னொன்று அவருடைய தம்பியான விசி சண்முகம். படம் வந்து வெளியீட்டுக்கு முன்னால ஏறக்குறைய ஒரு 90% படப்பிடிப்பு முடிந்த நிலையில அந்த படத்தை வந்து அப்ப மனோரமாவுக்கு சொந்தமாக இருந்த ஒரு திரையரங்கில் போட்டு காமிச்சோம். சிவாஜியும் அவருடைய தம்பியும் படம் பார்க்க வந்தாங்க. இத்தனைக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2-3 தடவை கரண்ட் கட்டு எல்லாம் தாண்டி படத்தை பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு முதல்ல சொன்னது வந்து அவங்க 2 பேரும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துடைய வெளியீட்டின் போது சில படங்கள்லாம் படம் வெளியாகி அந்த படம் ரசிகர்களை ஈர்ப்பதற்கு படத்தை பற்றி பேசி அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கும். முதல் காட்சியிலே அந்த படம் வெற்றி அப்படின்றது நிறுவனம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த அளவு மிகப்பெரிய வெற்றி தமிழ் சினிமாவில் அந்த படத்துக்கு தேடி தந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்கள் கொண்டாடுகின்ற ஒரு படமாக இந்த படம் அமைந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் சரியான எல்லா கதாபாத்திரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி நட்சத்திரங்கள் அமைந்தார்கள். இதுல சத்யராஜ் இந்த செங்கோடனாக வந்து சத்யராஜை பொறுத்த வரைக்கும் அந்த வேடத்தில் வந்து என்ன அந்த மயில்வாணன் கதாபாத்திரத்தில் எந்த அளவு மிரட்டி இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பற்றி கூட ஒரு பின்கதை இருக்கு, அதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சத்யராஜ் இந்த கதாபாத்திரத்தை நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பாரதிராஜ் சொன்னார். சத்யராஜனுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றதுனால நான் நிச்சயமாக அவர்கிட்ட பேசுகிறேன். அந்த காலகட்டத்தில் சத்யராஜ் வந்து மொத்தம் 30 நாளும் வந்து படப்பிடிப்பு நடித்து கொண்டிருந்த காலகட்டம். பல படங்களுடைய படப்பிடிப்பு. அவர்கிட்ட சொன்னப்போ எனக்கும் டைரக்ஷன் நடிக்கணும்னு ஆசை தான் சார், ஆனால் தேதியே இல்லையே, என்ன பண்ணுறது நான். எல்லா தேதிகளும் வந்து வெவ்வேறு தயாரிப்பாளர் கொடுத்துருந்தாரு. அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுச்சு. அந்த காலத்து செகண்ட் சண்டேல அப்போ வந்து சென்னையில் படப்பிடிப்பு நடத்த முடியாது. இந்த தொழிலாளர் அமைப்பினுடைய சட்ட திட்டங்கள் எப்படி இருந்தது. அதனால் சத்யராஜ் சொன்னேன், செகண்ட் சண்டே டெஃபினட்டாக உங்களுக்கு படப்பிடிப்பு சென்னையில் இருக்காது. ஆனால் நாங்கள் இங்கே மைசூரில் இருக்கிறதுனால இங்கே செகண்ட் சண்டே படப்பிடிப்பு நடத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிப்புற படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்கும்போது செகண்ட் சண்டேலையும் படப்பிடிப்பு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்து படப்பிடிப்பு நடத்தலாம், அதனால் நீங்கள் இங்கே வந்துடுங்க, இங்கே படப்பிடிப்பு நடத்தலான்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் அழைப்பு ஏற்றுக்கொண்டு அவரும் வந்தார். அந்த படத்தில் சத்யராஜ் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காட்சிகள் எல்லாமே 8 மணி நேரத்தில் படமாக்கப்பட்ட காட்சிகள் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியவர் பாரதி ராஜா. இந்த படம் முழுக்க வந்து உள்ள இம்பேக்ட் இருக்குல்ல, அதை அந்த ஒரே நாளில் படமாக்கினார். இதே மாதிரி அவர் படமாக்கி இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன், நேரம் அனுமதித்தால். அது வந்து கிழக்கு சீமையில படத்தில் வடிவேலு படம் பூரா இருப்பார்.
ஆனா அந்த படத்துக்காக வடிவேல் நடிக்க வந்திருக்குல்ல, அது வந்து கிழக்கு சீமையில படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிவடைந்த நிலையில தான் அந்த படத்துக்காக வடிவேலையும் ஒப்பந்தம் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாட்கள்ல எந்தெந்த காட்சியிலெல்லாம் எங்கெங்க வடிவேல் இருந்தா நல்லா இருக்குமோ அப்படி அப்படியே சேர்த்தாரு பாரதி ராஜா. அது வந்து ஒரு தொழில்நுட்ப கலைஞராக பாரதி ராஜா இந்த இயக்கத்தை எந்த அளவுக்கு அவர் ஆளுமை இருந்ததற்கு, எந்த அளவுக்கு அவர் கையில அந்த திறன் இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த என்னுடைய இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையா வந்து ரொம்ப அழகாகவே இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பித்து வைத்து பாடி இயக்கி எல்லாத்தையும் பண்ண பெயரிலேயே அன்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆனந்திக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி வழிநடத்தி சென்றீர்கள். எப்பவுமே ஒரு டைரக்ஷன் முக்கியம். அந்த டைரக்ஷன் இருந்தால் தான் எல்லாரும் அந்த பாதையில் பயணிக்க முடியும். அந்த டைரக்ஷன் வந்து இப்போ நான் பாரதிராஜா சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் மிக அழகாக கையாண்டீர்கள். ஆனந்திக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி காவிரி மைந்தன் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து மிகச்சிறந்த தமிழ் ஆளுமை. பேசினா இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்ணதாசன் மீது மிகுந்த ஒரு அன்பும் பாசமும் கொண்ட ஒரு நண்பர் அவர். என்னை இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு அவருக்கு வந்து என்னுடைய இதயபூர்வமான நன்றியை சொல்கிறேன். நிஜமாவே இந்த ஒரு நல்ல இந்த காலை பொழுதில் உங்களோட பேசுனது வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சி எனக்கு தருது. பாட்டை பாடின சாம் டேனியலும் சரி, கனிமொழியும் சரி, வெற்றிவேர் வாசத்தை பரப்பிய ஆனந்தியும் சரி, ரொம்ப நல்லா பண்ணீங்க. எல்லாருக்கும் நன்றி இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தந்ததுக்கு. அதே மாதிரி தமிழ் அமெரிக்க டிவி ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து கொள்கிறேன். சார் நன்றிங்க சார். மிகச்சிறப்பு. நீங்க பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலதான் எங்களுக்கும் இருக்கு. நாங்க ஒரு நேர மேலாண்மை ஒரு கட்டமைப்பு காவிரி மைந்தன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படின்றதுனால நாங்க எல்லாரும் ஒரு பயபக்தியோட இருக்கோம். அதாவது சார் 2 விஷயம் சொன்னீங்க சார். சிவாஜி அவர்களை பற்றியும் சரி, பாரதிராஜா அவர்களை பற்றியும் சரி, கிட்டத்தட்ட 242 படங்கள்ல நடிச்ச அத்தகு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவரு. நடிப்பு திலகம்னு நம்ம வந்து வேற எல்லாரையும் வேணா சொல்லிக்கலாம். எல்லாரும் பட்டத்தை முன்னாடி போட்டுக்கலாம். ஆனா அதுக்கு பொருத்தமானவர் அது அப்படின்னு பார்த்தா நம்ம சிவாஜி ஒரே கணேசன் ஒருத்தர் அவர்கள் தான். அவர்தான். அவரை பத்தி இன்னொரு செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். படப்பிடிப்புக்கு யாரு வர்றதுக்கு முன்னாடி அவர் முதல்ல வந்துருவாராம். அந்த நேர காப்பு 100% ஆமா. நேர காப்பு அவ்ளோ அழகா கடைபிடிக்கக்கூடியவர். நீங்க கூட சொன்னீங்க. உங்களுடைய 2வது படத்துல 242 படம் நடிச்ச அவரு, "பரவால்ல நீ சொல்லு" அப்படின்னு அப்படி கேட்கிறாருன்னா, பாருங்க அவருக்கு அந்த அர்ப்பணிப்பு. கலையில் அவருக்கு வந்து அவர் கொடுத்த அர்ப்பணிப்பு தான் அவரை இன்னைக்கும் எங்க அப்பாலாம் பயங்கர தீவிர சிவாஜி ரசிகர். நான் இப்போ ஒரு 8, 9 வயசு இருக்கும். இந்த படம் வந்திருக்கும்போது அப்பா பார்த்து அழுதுகிட்டு இருப்பாரு. நானும் என் தம்பியும் 2 பக்கம் உட்கார்ந்து எங்க அப்பாவ பார்த்துட்டு இருப்போம். தேம்பி தேம்பி அழுவாரு எங்க அப்பா. சிவாஜின்னா அவருக்கு உயிர் அப்படி. அதனால அப்படிப்பட்ட ஒரு படம், திரைக்காவியத்தை அதுக்கு ஒரு பொருத்தமான உங்களை அதுவும் ஏன்னா நீங்க அவங்களோட ஒர்க் பண்ண உங்களையும் அழைச்சு பேச வச்சது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி நன்றி தங்களுக்கு எங்களுடைய சந்திப்போம். அன்பான வாழ்த்துகள். நன்றி. ஓகே ஓகே நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாத்திர படைப்புகளை வழங்குவதற்கு நாம் விகடகவி என்று அன்போடு அழைக்கக்கூடிய கவிஞர் திருப்பத்தூர் வாகித் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியும் கவியரசு கண்ணதாசன் கழகமும் இணைந்து வழங்குகின்ற திரைக்காவியங்கள் திறனாய்வு நிகழ்வில் இன்றைக்கு மிகச்சிறந்த படமான முதல் மரியாதை திரைப்படத்தினுடைய பாத்திர படைப்புகளை பற்றி நான் இன்று பேச விளைகிறேன். ஐயா சித்ரா லட்சுமணன் அவர்களுடைய பேச்சிலிருந்தே நான் துவங்க விளைகிறேன். இந்த முதல் மரியாதை திரைப்படத்திற்கு ஐயா சித்ரா லட்சுமணன் அவர் உதவி இயக்குனராக இதில் பாரதி ராஜா அவர்களோடு பணியாற்றி இருக்கிறார் என்று அவருடைய பாணியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதில் ஏன் அவர் இணை இயக்குனராக பணியாற்றவில்லை என்று எடுத்துக்கொண்டால், அவருடைய கூற்றின்படியே பாரதி ராஜா அவர்களுக்கு இணை என்று யாருமே கிடையாது, அவருக்கு இணை அவர்தான் என்ற பொருளிலே இயக்குனர் சிகரம் என்று எடுத்துக்கொண்டு, உண்மையிலேயே இந்த திரைப்படத்திற்கு ஒரு கேபிட்டல் ஒரு பணம் வந்து இதுல முதலீடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், இயக்குனர் இமயம் நம்முடைய ஐயா பாரதி ராஜா அவர்கள், இசைஞானி அவர்கள், இவர்கள்தான் முதலே என்று கூட சொல்லலாம். அதனால் நம்ம இந்த முதல் மரியாதையை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் விளைகின்றேன். உண்மையிலேயே அந்த அளவிற்காக பாடுபட்டு இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை கதாபாத்திரத்துல
நம் முதல் பாத்திரமாக எடுப்பது, வீட்டிலே வேடிக்கையாக சொல்வார்கள் சிவாஜி கணேசன் அல்வா வேண்டும் என்று. ஏனென்றால் அதான் பாத்திரத்தோடு ஒன்றி இருக்கும் அப்படி ஒன்று கூட சிவாஜி கணேசனை வைத்து வீடுகளில் ஒரு புழக்கம் உண்டு, ஒரு சொல் உண்டு. ஆனால் ஒரு எப்பவுமே சில பேருடைய காதல் அப்படியே ஒரு முதிர்ச்சி இல்லாதமா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இதுதான் உண்மையிலே முதிர்ந்த காதல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சொன்னபடி ஒரு கத்தி மேல நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது முக்கியமானது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாத்திரம் என்னன்னா, இந்த பாத்திரத்தை அல்வான்னு சொல்லி பாத்திரத்தோட ஒன்றிங்கிறங்கள நம்முடைய மனதோடு ஒன்றி மிக அழகாக கொண்டு சென்றிருப்பார்கள். ஆனா இதுலயே உண்மையிலே அந்த இயக்குனர், இந்த கதை வசனகர்த்தா, இவங்களை எல்லா உதவி இயக்குனர் பாராட்டணும்னா எப்படி பாராட்டினா, இந்த காதல் அரும்புவதையே திடீர்னு அரும்புவது மாதிரி காட்டாம அந்த பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகம், அப்புறம் கிண்டல் அடிக்கிற மாதிரி, அதற்கப்புறம் இவருக்கு எசப்பாட்டு பாடுற மாதிரி, அதற்கப்புறம் இவருடைய மனதிற்குள்ள இவர் எந்த அளவுக்கு மன கஷ்டம் இருக்குங்கிறத அந்த கதாநாயகி உணர்ற மாதிரி, ஆகா அந்த மனதிற்குள் இருக்கின்ற இந்த கடினம். அப்ப அந்த இன்ஃபாக்சுவேஷன்ங்கிறது ஆளை பார்த்து வர்ற காதல் இல்ல, மனசை பார்த்து வர்ற காதல்ங்கிறத நிரூபிச்ச ஒண்ணு என்னன்னாக்க இந்த படம் தான். அதுல தந்தை மேடம் இந்த கதாபாத்திரத்தினுடைய மூலம் இதுல நான் சிவாஜி கணேசன் அவர்கள் உண்மையிலே அந்த கல்லை தூக்குறதுக்கு, எங்க நீ ஒரு 4 இளமையான ஆளா இருந்தா, குமரனா இருந்தா கல்லை தூக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவருக்கு உடனே கோவம் வரும், அடிச்சு விடுவேன் அப்படிம்பாரு. யாருக்கு என்ன சொன்னாலும் கோவம் வராது. ஆனா உனக்கு ரொம்ப வயசாச்சு நீ அப்படி மாதிரி சொன்னா கடுமையா கோவம் வந்துடும் ஜென்ஸுக்கு. அதனால வயசை கேட்டாலும் யாருமே வயசை சொல்ல மாட்டாங்க, குறைச்சுதான் சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இவர் அந்த கல்லை தூக்கும் போது சித்தராஜன் ஐயா சொன்ன மாதிரி அந்த முதல் தடவை அந்த கல்லை தூக்கும் போது முடியாட்டு தலையாட்டிட்டு அப்படி போவாரு. 2வது தடவை அப்படி கொஞ்சம் தூக்கிடுவாரு. அதற்கப்புறம் கல்லை தூக்குவார் பாருங்க. அவர் அப்ப தூக்குனது கல் இல்ல, அவர் காதலை தூக்கி பிடிச்சிருக்கிறாங்கிறதே உண்மையான விஷயம். இந்த இடத்துல எந்த சந்தேகம். அந்த காட்சி அமைப்பு பாத்திரத்தை கல்லோட கொண்டு வந்து கொடுத்து, நம்ம ராஜேந்திர குமார் சொன்ன மாதிரி இதுல கல்லு நடிச்சிருக்கு, குருவி நடிச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். ரொம்ப மிக அருமையாக அந்த பாத்திரத்துடைய அந்த அமைப்பு சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அதான் இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் எல்லாம் பொதுவா இந்த ஒரு பாத்திர படைப்பு அப்படிங்கிறதுல நாம வீட்டுல புழங்குற பாத்திரம் தான் எவர் சில்வர் சொல்லுவோம். ஏன்னா சில்வர் மங்காது. எவர் சில்வர் எப்பவுமே சில்வராகவே இருக்கும். அதனால எவர் சில்வர். இங்க எவர் கோல்டு அப்படின்னா சிவாஜி கணேசன் தான். சிவாஜி கணேசன் பாத்திரம் தான் எந்த திரைப்படமா இருந்தாலும். இப்ப ஐயா சித்ரா லட்சுமணன் ஐயா சொன்னார்கள்ல, நீங்க மேக்கப் இல்லாம நடிக்கணும் அப்படின்னு போனப்ப சிவாஜி கணேசன் மேக்கப் பண்ணிடுவாருன்னு தெரியுது பாருங்க நமக்கு. நான் மேக்கப் இல்லாம கூட நான் வர்றேன், எல்லாம் வந்துருவேன். எப்படிப்பட்ட ஒரு கடின செஞ்சா நான் மேக்கப் பண்ணி தரேன் என்று சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், அவர் எவர் சில்வர் பாத்திரம், எவர் கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கு நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன். எல்லாம் நான் ரொம்ப ரசிச்ச ஒரு இடம் அந்த இதுல இருக்கு. நான் கல்லூரி காலகட்டத்திலே இந்த கல்லூரியிலே சிவாஜி கணேசன் பத்தி இந்த இடத்துல பேசியிருக்கேன். இந்த ஏறாத மலை மேலே அந்த பாட்டு வரும்போது அதுல நீங்க நல்ல கவனிக்கணும். சிவாஜி கணேசனுடைய மிகுந்த கூர்மையான ஒரு நடிப்பு எந்த இடத்துல வெளிப்பட்டு அப்படின்னா, அவரு இந்த அப்படி ஏறாத மலை மேல அந்த ராகம்னா வரிசையா வந்துட்டு அப்படி எந்திரிச்சு நின்று வேட்டிய லேசா ஒத்த கையில அப்படி பிடிச்சிட்டு பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையான போது ஆடவும் மாட்டாரு, ஆனா ஆடுவார். திரும்ப போய் போட்டு பாருங்க. உண்மையா சொல்றேன், ஆடுறதே தெரியாது, ஆனா ஆடுவாரு. அந்த வேட்டி அப்படி முடிச்சுட்டு அப்படி நைஸா ஒரு இது கொடுப்பார்ல. உண்மையிலே அந்த காலத்துல இருந்து அந்த அசைவுக்கே நாங்க அடிமை, ஆட்டத்துக்கு நாங்க அடிமை கிடையாது, அந்த அசைவுக்கே நாங்க அடிமை அப்படின்னு சொன்னா அந்த அளவிற்கான பாத்திரம். இந்த கதாநாயகி இந்த ராதா கதாபாத்திரம் உண்மையிலேயே ராதாவுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதையை தந்த ஒரு கதாபாத்திரமும் சரி. இந்த திரைப்படத்தை சொல்லலாம் எல்லாம். என்னன்னு தெரியல, பாரதிராஜா அவர்களுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சிரிப்பு மூலமே கவர வச்சிருவாரு. இந்த இடத்துல 2 பேரும் தன்னை மறந்து சிரிக்கக்கூடிய ஒரு சிரிப்பு. இதே மாதிரிதான் கடலோர கவிதைகள்ல ரேகாவும் சத்யராஜும் அந்த மீனை பிடிச்சிட்டு வருவாரு. அவரு தொலைஞ்சு போச்சு நினைச்சிட்டு அப்படி சிரிக்க வைப்பாரு. எல்லாரையும் சிரிக்க வச்சு பாக்குறதுல இயக்குனர் இவன் இதுக்கு ஒரு அந்த பண்பு இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தா, அவர் பேர் வைக்கிறத பார்த்தா ஒண்ணு மயிலுன்னு வைப்பாரு ஐயா பாரதிராஜா ஐயா, இல்லாட்டி குயில்னு வைப்பாரு. அவருடைய வித்தியாசமா ஆளுகளுக்கு வைக்கிற பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். 16 வயதுல திரைப்படத்துல ஸ்ரீதேவி நடிச்சுட்டு ஹிந்திக்கு போயிட்டாங்க. அப்ப கூட ஒரு கவிதை சொன்னாங்க, உன்னை 16 வயதிலே திரைப்படத்தில் பாரதிராஜா அவர்கள் மயில் என்று அழைத்ததால என்னவோ இன்று நீ தேசப்பறவையாகி விட்டார் என்று அப்படி சொல்லுவாங்க. ஹிந்திக்கு போனதை பத்தி அப்படி இவர் இவர் இந்த கதாபாத்திரத்துக்கு வைக்கக்கூடிய பெயரே பிற்காலத்தில் அது புகழ்பெற்று விளங்குகின்ற அளவிற்கு அவர் பாத்திரத்தை அமைப்பதில் நம்முடைய டைரக்டர் வல்லவராங்க.
இப்ப இந்த பாட்டை நீங்க நம்முடைய அன்புடன் ஆனந்தி அவர்களோட பாட்டை பண்ணிய ராசாவே ஒன்று நம்பியது. நான் இதுல அதாவது இந்த கதை பாட்டினுடைய ஒரு வரி கதையெல்லாம் சொல்லுது, அப்படியே சொல்லுது எல்லாம். அதான் மந்தையில நிக்கையில நீ வீரவாண்டி தேருன்னு சொல்லும்போது அந்த தேரு நிலை குலையக்கூடாது, இதே கதையை அதை காப்பாத்தி நிலைநிறுத்தணும். அந்த அவருடைய அந்த இத மரியாதையை நிலைநிறுத்தணும்னு கடைசி வரை போராடின இந்த ராதா கதாபாத்திரம் மிக அட்டகாசமான ஒண்ணு. அப்ப காதல்ங்கிறது காதல் பண்றதெல்லாம் கிடையாது, கௌரவத்தை காக்குறது. இன்றைக்கு அப்படி செய்யாம காதலர்கள் பண்றாங்கல்ல, அதுதான் கௌரவ கொலையே. உண்மையிலே ஒருத்தர் கௌரவத்தை காப்பாத்தாம இருந்துக்கிறாங்கல்ல, அதுதான் கௌரவ கொலைன்னு இப்ப சொல்லலாம் இப்ப உள்ளது. ஆனால் அந்த கௌரவத்தை காப்பாத்துகிற ஒரு கதாபாத்திரமா கொண்டு வந்து காதலை கொண்டு வந்து அமைச்சாரு பாருங்க. உண்மையில இது கத்திமையில் நடக்கிற விஷயம் பயங்கரமானது. அந்த ஒரு பாட்டு இல்ல, நம்முடைய காவிரி மைந்தன் சொன்ன மாதிரி இப்ப சொன்னார் 6 பாட்டுன்னு. உண்மையிலே சொல்றேன், இந்த திரைப்படத்துல 6 பாடல் இப்ப கேட்டாலும் மனசுல சூடு ஆறாத பாடல் எல்லாமே. அவ்வளவு அருமை. ஒவ்வொன்றுலையுமே இவர் அமர்ந்து பூங்காத்து திரும்புமான்னு சொல்ல நேரத்துல மனசுல வலியோட உட்கார்ந்துக்கிட்டு அப்ப சொல்லும்போது பூங்காத்து திரும்புமா அப்படின்னு. ஆனா அதற்கு அப்புறம் தான் ராதா இவர் பக்கம் திரும்புற காட்சியே வரும். ரொம்ப ஒவ்வொரு வரி சாதாரண வரியெல்லாம் இல்ல, ரொம்ப அட்டகாசமா எழுதப்பட்ட ஒரு வரி, கதாபாத்திரத்துக்காகவே சிறப்பா அமைக்கப்பட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு ஐயா சித்ராஜ்மன் ஆரம்ப ஒரு அருமையா சொன்னாங்க எல்லாம். இப்படிப்பட்ட ஒரு மனைவி வாய்க்கவே கூடாது, வரவே கூடாது, அப்படி ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு வில்லன் கிடையாது, அதிக வில்லன் கிடையாது, வில்லி கதாபாத்திரமா வரணும். சொல்லும் போதே ஒரு டைலாக், அருமையான டைலாக். எல்லாத்துக்கும் தலையில 8 எழுத்துன்னா அந்த ஆண்டவன் என் தலையில மட்டும் 10 எழுத்து எழுதி விட்டானே பாவல, அது இனிமேத்த விளக்கம் கேட்டுக்கணும். 8 எழுத்து என்ன 10 எழுத்து என்ன அப்படிங்கிற ரொம்ப அருமையா அடி குழம்பி தள்ளுற ஒவ்வொன்றும் பார்த்தாலும் உள்ளுக்குள்ள சடக்குன்னு ஊசி குத்துற மாதிரி அவ்வளவு சொற்கள் வந்துகிட்டே இருக்கு. அதாவது வில்லிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு வடிவு கொடுத்தோம்னு சொன்னா அந்த வடிவுக்கு அரசி, இந்த வடிவுக்கு அரசி மறுக்க முடியாத ஒரு உண்மை, அப்படி எடுத்துக்கலாம். அதுல நான் படம் முழுவதும் இதை ஓட்டி சென்றதை விட நான் கூட ஒரு இதுல யோசிச்சு பார்த்தேன், ஏன் இதுல நகைச்சுவைங்கிறது இல்லை என்று பார்த்தேன். நகைச்சுவை நடிகர் ஜனகராஜ் அவருக்கு வேலையே கொடுக்கல, ஜனகராஜ் கூட போட்டு கொடுக்குற மாதிரி தான் வர்றாரே தவிர அவர் ஒரு சில வாசகம் பேசுறாரே தவிர எங்க நகைச்சுவை, அதுக்கு நகைச்சுவை கதாபாத்திரம் மிக முக்கியமாயிட்டது என்று பார்க்கும்போது எப்படி வருது அப்படின்னா, அந்த காதலர்களுக்கு இடையில நடக்கிறதே நகைச்சுவையா கொண்டு வந்துட்டாங்க. அந்த மனைவியோட ஏ குருவி சிட்டுக்குருவின்ட்டு அப்புறம் மனைவி வந்தன நீ போ குருவி பாரு சிவாஜி கணேசன், அதுவே அழகா இருக்கும். அப்படி சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கு, அட்டகாசமா. அப்ப அவங்களுடைய அந்த காதல் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்திலே நகைச்சுவை இடையோடுற மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு படமும் இந்த படமும் நான் நினைக்கிறேன் எல்லாமே அதான். அப்புறம் சித்ராஜ்மன் ஐயா சொன்னாங்க, ஒரு ரொம்ப காலமா ஒரு வார்த்தைக்கு விளக்கமே தெரியலைங்க, ஒரு வாக்கியத்துக்கு இந்த படத்துல வாக்கியத்துக்கு விளக்கமே தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு ஒரு இது வந்துச்சுல, ஆனா உண்மை தெரிஞ்சு போச்சு. என்னன்னா சாமி அப்படின்னா நடிப்பு சாமி சிவாஜி கணேசன் தான் அப்படிங்கிற ஒரு உண்மை இன்னைக்கு அது இந்த படத்தை திரும்ப பார்க்கும் பொழுது நமக்கு நிச்சயமா தெரியுது. அவரும் கூட சொன்னார், நம்ம சித்ராஜமன் ஐயாவும் சொன்னாங்க, அவர் வந்து ஒரு நடிப்பு சாமிங்க அப்படின்னு. அதுல அந்த சாமியை எனக்கு உண்மை தெரிஞ்சாலும் அந்த பின்னால வர்ற உண்மை வேற. சாமின்னு அழைச்சாரு பாருங்க சிவாஜி கணேசன், அதான் உண்மை. நடிப்புக்கான சாமி, நடிப்புக்கான கடவுள் அப்படின்னு சொன்னா நடிகர் அந்த நடிகர் தினம் சிவாஜி கணேசன் தான். அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது. எல்லாம் நான் கூட நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் பற்றி ஒரு இது சொல்ல போகுது, ஏன்னா இயக்குனர் சொல்லுவோம். பாரதி சின்ன பயல்னு ஒரு பாட்டு சொல்லி ஒரு காலத்துல முன்னால சொன்னாங்க. ஒருத்தர் சொல்லும்போது காந்திமதிநாதன் சொல்லும்போது, அப்ப பாரதி எப்படி அமைச்சார்னா காந்திமதிநாதனை வார் அதி சின்ன பயல் போட்டார். பாரதி சின்ன பயல் ஈட்டடி எழுதுனா காந்திமதிநாதன் வார்த்தை உள்ள கொண்டு வந்து கோர்த்து காந்திமதிநாதனை பார் அதி சின்ன பயல் அப்படின்னு அங்கே போட்டு. எனக்கு இந்த இடத்துல வருது, உண்மையிலே பாரதி ராஜாவை பார் அதி ராஜா தான், உண்மையிலே அதிகபட்ச ராஜா தான், சக்கரவர்த்தி தான். உண்மையிலே இயக்குனர் சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னா நம்முடைய பாரதி ராஜா அவர்களை தான் சொல்லி. எப்படி வந்து ராமாயணத்துல ராமனுக்கு வந்து லட்சுமணன் துணை புரிந்து சீதையை மீட்டார்களோ, சீதையை காப்பாற்றினார்களோ, அந்த மாதிரி இந்த கதையை காப்பாற்ற, மரியாதையை காப்பாற்ற பாரதி ராஜாவுக்கு ஒரு லட்சுமணன் இங்க சித்ரா லட்சுமணன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றியை தெரிவித்தவனாக நான் விடைபெறுவேன். நன்றி. சிறப்பு, மிக சிறப்பு. பாத்திர படைப்புகள் எல்லாமே அற்புதமாக எடுத்து கையாண்டு உங்களுக்கே உரித்தான அந்த நடையில் வடிவுக்கு அரசி அந்த நடிப்பு. ஏன்னா உண்மையிலே
நமக்கு அவங்க மேல பயங்கரமா கோவம் வரும் அந்த படத்தை பார்க்கும் பொழுது. இப்படி ஒரு வில்லியா அப்படின்னு. ஐயா கூட சொன்னாங்க, இப்படி ஒரு மனைவி வரவே கூடாதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அளவிற்கு அவர்களுடைய நடிப்பு அங்கே அரங்கேறி இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். மிகச் சிறப்பாக அதை எடுத்து விளக்கிய தங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நிறைவுரை வழங்குவதற்கு கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க சார். நன்றி. திரைக்காவியங்கள் திறனாய்வு என்கிற பெயர்ல பல திரைப்படங்களை நாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றும் ஒப்பற்ற விஷயமா அந்தந்த நேரத்துல நம்ம முழுமையா அதை அனுபவிக்கிறோம். ஒரு படத்தை அதுவும் பழைய படங்களை எடுத்து பார்க்கறதுங்கிறது இன்னைக்கு டேட்ல ஓடுகின்ற ஓட்டத்தில் பரபரப்பான வாழ்க்கையில சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனால் அதற்காக ஒரு களம் அமைத்து அதற்காக சரியான ஆட்களையும் வருவித்து செய்கிறோம். இது மிகச் சிறப்பாக வந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, பலரையும் கவர்கிறது. அண்மையில் ராஜ் டிவியுடைய ஓனர் திரு ராஜேந்திரன் அவர்கள் நாம நடத்திய எங்க வீட்டு பிள்ளை படத்தை பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு. அதையும் இந்த நேரத்துல நான் பதிவு செய்கிறேன். ஆகச்சிறந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம். இது முதல் மரியாதையெல்லாம் நம்ம கல்லூரி காலத்துல அந்த மாதிரி படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போன நேரத்துல வந்த படம் நினைக்கிறேன் 85. பாத்தீங்கன்னா அப்படி மனசுல ஒட்டுன படம். நாம அந்த படத்தை பார்க்கும்போது கூட நம்ம நினைக்கல பின்னாடி ஒரு காலத்துல நம்ம திரைக்காவியங்கள் திறனாய்வெல்லாம் பண்ண போறோம்னு தெரியாது. ஆனால் இதுக்கு நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய பேரு, ஒரு பாக்கியம் என்று எப்படி வேணாலும் சொல்லலாம். இதற்கான அமைத்திருக்கின்ற அந்த குழுவும் கூட நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தங்களுடைய ஒத்துழைப்பால், உழைப்பால், அதாவது அவங்க செய்யற ஹோம்ஒர்க் இருக்கு இல்லையா, அது சாதாரண விஷயம் அல்ல. அதெல்லாம் சேர்ந்தாதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் மெருகேறுகிறது என்பது உண்மை. இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இந்த படத்தை பார்க்க வேண்டுகின்ற தூண்டுதலை கொடுக்கிறதுங்கிறது உண்மையும் உண்மை. அந்த வகையிலே தொடர்ந்து நாம் 3 ஆண்டுகளை கடந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நல்ல நல்ல படங்களோடு அனைவரையும் சந்திப்போம். வருகின்ற தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டிய அளவில் நாம் செய்து அதை ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலாக அமைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார் மிக சிறப்பா சொன்னீங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர்லாம் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இது அதுல இருக்கக்கூடிய அந்த நாசுக்குன்னா என்னங்கிறது சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஒரு அந்த ஒரு ஆபாசத்திற்கும் அந்த காதலுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு ஒரு மயிரிழை தான் வித்தியாசம். அவர் ஐயா சொன்ன மாதிரி கத்தி மேல நடக்கிற மாதிரி. இதெல்லாம் இந்த காலத்துல எடுத்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான், கதை கந்தல் ஆயிருக்கும். ஆனா அந்த காலத்துல சரியான ஒரு இயக்குனர், சரியான நடிகர் நடிகைகளை வச்சு மிகச் சிறப்பாக உள்ள இந்த திரைக்காவியம் நமக்கு பேச கொடுத்து வச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரி நம்ம சின்ன வயசுல அதெல்லாம் புரிஞ்சும் புரியாமலும் பார்த்திருப்போம். இப்போ இதை வளர்ந்த பிறகுதான் எப்பேற்பட்ட ஒரு காவியத்தை படைச்சிருக்காங்கன்னு நம்ம ரசிக்கிற அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படத்தை நாம் இன்று எடுத்து கையாண்டது மிகச்சிறப்பு. நன்றி நன்றி. அதுல எனக்கும் பாட அனுமதி கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மரியாதையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். மிகச் சிறப்பான இந்த ஸ்பெஷல் ஷோ 39 முதல் மரியாதை. இந்த நேரத்தில் இந்த திரைப்படத்தை அந்த குழுவினருக்காகவே நாம் ஒரு அர்ப்பணிக்கிறதாவே நாம் எடுத்துக்கலாம். அத்தனை பேருக்கும் நம்முடைய அர்ப்பணிப்பாக இதை கொடுத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக நம் அழைப்பை ஏற்று வந்த கலை மாமணி சித்ரா லட்சுமணன் அவர்களுக்கும், பாடும் குயில்களாக சிறப்பாக பாடல்களை தந்த சாம் டேனியல் அவர்கள் மற்றும் கீதம் கனிமொழி அவர்களுக்கும், பாத்திர படைப்புகளை எப்பொழுதும் போல மிகச் சிறப்பாக தனக்கே உரித்தான நகைச்சுவையோடு எடுத்து எம்பிய நம்முடைய கவிஞர் வாகித் அவர்களுக்கும், நாங்க தனியா வந்தாலும் நாங்க அதாவது தரமா செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ராஜேந்திரகுமார் அவர்கள் இன்று தனி ஒருவராக இன்று சிறப்பான கருத்துரையை வழங்கியமைக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நமக்கு கருவாக்கம் உருவாக்கமும் அந்த பேரில் மட்டும் அல்லாமல் அவர் அந்த கண்ணதாசன் நினைப்போடே வாழக்கூடிய நம்முடைய கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள் கிட்டத்தட்ட இது 39 படங்கள் 39 மாதங்கள் நாங்க இதை தொடர்ந்து அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும், காணொளியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்ததொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. வாழ்க செந்தமிழ்.